ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தி ப்ரோக்ராம் சேனல். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன் பற்றி தான் நான் அவங்க கூடலாம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்படி ஒரு பர்சன் எல்லாரோட லைஃப்லேயும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பர்சனை பற்றி யோசித்தோம் அப்படின்னா அவங்களோட அழுகை, திமிர், கோபம், பொறாமை இது எதுவுமே நமக்கு ஞாபகம் வராது. ஸ்மைல் மட்டும்தான் ஞாபகம் வரும். ஏன்னா அவங்க ஸ்மைல் பண்ணி மட்டும்தான் பேசியிருப்பாங்க. கோவப்பட்டிருக்க மாட்டாங்க, அழுதுருக்க மாட்டாங்க. பாசிட்டிவாக மட்டும்தான் பேசியிருப்பாங்க, நெகட்டிவாக பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள நினச்சா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாசிட்டிவ் திங்கிங் தான் ஞாபகம் வருது. நெகட்டிவாக அவங்கள நினைக்கும் போது எந்த ஒரு தாட்டுமே நமக்கு வர்றதில்லை. இவங்க வந்து நம்ம கூட க்ளோஸாக இருந்துகிட்டே இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. இவங்க கொஞ்சம் நமக்கு தூரமாக தான் இருப்பாங்க. மந்த்லி அப்படி கூட பேசிக்க மாட்டாங்க. பட் எப்பயாவது வந்து பார்த்து பேசும்போது ஸ்மைல் பண்ணி பேசியிருப்பாங்க. எப்படின்னா, நான் எவ்வளோ ஹை பொசிஷன் போயிருந்தாலும் பரவாயில்ல, உன்னை என்னைக்கு அப்போ பார்க்கும்போது எப்படி பேசினேனோ அதே மாதிரி தான் நான் இப்போயும் பேசுவேன். அதே அண்ணா தான் உனக்கு, அதே ஃப்ரெண்ட் தான் நான் உனக்கு, அதே தங்க தான் உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து இருப்பாங்க. ஸோ நம்மளை சார்ந்து இருக்கிற பர்சன்ஸ்கிட்டையும் அவங்க பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க. எப்படி இவங்களால இப்படி இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அந்த இயல்பு மாறாமல் இருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஸோ எனக்கு என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு 2% அப்படி இருக்கிறாங்க. ஒன்று வந்து ஒருத்தரோட நேம் வந்துட்டு ரமேஷ். அவங்க வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட். அவங்க எனக்கு பிரதர். இன்னொருத்தவங்களும் வந்து பிரதர் தான். அவங்க வந்து எம் ராமச்சந்திரன். ஸோ இந்த 2 பர்சனை நினைச்சோம் அப்படின்னா ஸ்மைல் தவிர எனக்கு வந்து வேறு எதுவுமே ஞாபகம் வராது. ஸோ குட் பர்சனில் அப்படி தான் வந்து ஞாபகம் வரும். ஸோ இது மாதிரி நம்மளும் வந்து ஸ்மைல் பண்ணி பேசலாம் அப்படின்ற தாட் வந்து வந்துச்சு. ஸோ இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கிற பர்சன்ஸ்கிட்ட நம்மளோட கோவம், அழுகை எல்லாமே வரதான் செய்யும். உள்ள சண்டை வரதான் செய்யும். அதை தாண்டி நம்ம வெளியில் நிறைய பர்சனை பார்க்குறோம், பேசுகிறோம் இல்லையா? அப்போல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஸ்மைல் பண்ணி பேசினா, ஒரு பாசிட்டிவாக பேசினா அவங்களுக்கும் நம்மளை நினச்சி பார்க்குறச்ச வந்து என்ன தோணுன்னா ஹாப்பினஸ் வரும். அண்ட் ஸ்மைல் வந்து நம்ம அவங்கக்கிட்ட பேசும்போது ஸ்மைல் பண்ணி தான் பேசிக்கோன்னா நம்மளை நினைக்கும் போது அவங்களுக்கு அந்த ஸ்மைல் ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரும். நம்ம ஒரு பர்சனை இன்றைக்கி போகும்போது பார்க்கும்போது பேசுகிறச்ச நல்லா பேசணும் அப்படின்னா அவங்க போகிறப்போ நம்மளை விட்டு மூவ் ஆன் ஆகி போகிறப்போ வந்து ஸ்மைலோடு போவாங்க இல்லையா? இவங்ககிட்ட ஏன் பேசணும் அப்படின்னு நினைக்காம வந்து அவங்களால போக முடியும். ஸோ நம்மளும் வந்து அந்த மாதிரி இருக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்றது வந்து தோணுச்சு. அதனால தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.